என்ன பண்ணுறீங்க? கருணக்கிழங்கு வேக வைக்கிறேன். கருணக்கிழங்கு வேகிறீங்களா? புளிக்குழம்புக்கு. புளிக்குழம்புக்கு. ஆமாம். கருணக்கிழம்பு சுண்டி போயிடுச்சு எடுக்குதுன்ட்டா. இல்லை, சைஸு எவ்வளோ தான். சைஸு எவ்வளோ தானே? ஆமாம் ஆமாம், சீசன் இல்லையாட்டங்குது. இதுவே 1 கிலோ 80 ரூபா. 1 கிலோ 80 ரூபா. ஆமாம், 30 ரூபாய்க்கு வந்துச்சு. சரி சரிங்க. காலை கருணக்கிழங்கு வேகிறீங்க, மதிய சாப்பாட்டுக்கா இல்லை நைட்டு? ஓ, நைட்டுக்கு. ஓ, புளிக்குழம்புக்கு போய் வச்சுட்டா ஊறி போயிடும், டேஸ்ட்டாக இருக்கும். நாக்கில் நம்மளம்னு அடிக்காது. நாங்கள் வச்சு விட்டா நமக்கு ஒரு வேலை முடியும். ஓகேங்கத்தா. காலை சாப்பாடுங்கத்தா? காலைல சாப்பாடு சட்னி, தக்காளி சட்னி, தோசை. ஓகே, நம்மளுக்கு தாங்க. ஆமாம் சட்னி கொஞ்சம் தான் இருக்குது, அதே செலவு பண்ணிட்டா ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. ஆமாம், அவ்வளோதான். ஓகேங்கத்தா. டேபிளாக அப்படி நிறமா இருக்குது. என்னென்ன வாங்கிக்கிட்டு காமிங்க. காலையே கடைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஓகே. சிக்கன் பிரியாணி கேட்டாங்களா? ஆமாம். அதனால சரி நேற்றே செய்யலாமா, நேற்று குழம்பு இருந்துச்சு. சரி சரிங்க. அதனால 1.5 கிலோ சிக்கன் எடுத்து வந்துச்சு. காலையிலே எடுத்து வந்துச்சு. ஆமாம். அப்புறம் தக்காளி வாங்கிட்டு வந்துச்சு. தக்காளி எவ்வளோ வந்து தக்காளி? தக்காளி வந்து 20 ரூபா 1 கிலோ. தக்காளி 1 கிலோ 20 ரூபா எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இஞ்சி 1/4 கிலோ வாங்கியாச்சு. பெரிய வெங்காயம் வாங்கியாச்சு. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 10 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. ஓகே, இதெல்லாம் பிரியாணிக்கு தேவையெல்லாம் வாங்கியாச்சு. நல்லா ஊளிக்கணும். ஆமாம், தயிர் வாங்கியாச்சு. காலையில் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி இருக்குது. 2 பேருக்கு இது அதிகம்னு நினைக்கிறேன். சாப்பிட்றணும். ஆமாம். ஓகே. இந்த பொடி கேட்டாங்க, மாமா கேட்டாங்களா? ஆமாம் தனி சொல்லிட்டு இருந்தாரு, யார் கஸ்டமர் கேட்குறாங்கன்னு. அதனால சில்லி சிக்கன் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதனால பொடி எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி அவருக்கு வசம் தான் வாங்கிட்டு வந்தேன். சரி சரிங்க. அதனால வேணும் நமக்கு வாங்கி. எவ்வளோங்க இது? எவ்வளோ? 1/4 கிலோ 50 ரூபா. 1/4 கிலோ 50 ரூபா. டேஸ்ட்டாக இருக்கும். சில்லி சிக்கனில் மீன் எல்லாமே பொரிச்சாலும் தொண்டையெல்லாம் எரியாமல் இருக்கும். ஆமாம். கடையில் வாங்கி மசாலா வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். வீட்லேயே நாம் வந்து அந்த மிளகாத்தூள்லாம் கூட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஆனால் இதனால டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே. இந்த நைட்டு சிக்கன் பிரியாணி மட்டுங்களா இல்லை? சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கன் கொஞ்சம் ஒரு 10 போடுவேன். ஓகே. அப்புறம் மிளகு வறுவல் அப்படியே கடிச்சிக்கிற மாதிரி சுக்கா மாதிரி கொஞ்சம். தயிர் பச்சடி. அப்புறம் வெள்ளை சாப்பாடு, கருணக்கிழங்கு குழம்பு. அப்பா 4 பேர் தான் இருக்கிற டிஷ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. சரி சரிங்க. நாங்கள் எல்லாம் நைட்டு செய்யும் போது காமிக்கிறோம். காலைல வந்து இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமேல் காமிக்கிறோம். பாய்.